பொதுவாக பல்வேறு குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு மாண்புமிகு திராவிட மாடல் அரசாங்கம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை தினந்தோறும் துவக்கி வைத்து அதற்கு அதிகாரிகள் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை பார்வையிடுவதற்கு, கண்காணிப்பதற்கு அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு அதிகப்படியான பல்வேறு திட்டங்களை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதிலே காலம் காலமாக ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு பொதுமக்களுடைய கனவாக இருந்த அரசு புறம்போக்கு நிலங்களிலே பட்டா வழங்க வேண்டும் என்ற பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு முதலிலே புறநகரிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களை வைத்து அண்ணன் அவர்கள் பட்டா வழங்கியதோடு நிற்காமல் நகர்ப்புறங்களிலும் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவ ஒரு முக்கியமான முயற்சியை எடுத்து அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் இந்த பகுதியுடைய பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இங்கே நீங்கள் எல்லாம் மனுவாக தருவதற்கு முன்னதாகவே அதையெல்லாம் கேட்டு கண்டறிந்து அதற்கான எல்லா பகுதிக்கான தேவையை இங்கே அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆணையர் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு அதையெல்லாம் தயார் செய்து எஸ்டிமேட்டையும் தயார் செய்து அதை மாநகராட்சியின் மூலமாக நம்முடைய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பதோடு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம். அதை போல பேரூராட்சியினுடைய வார்டுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த பேரூராட்சியினுடைய நம்முடைய உதவி இயக்குநர் மூலமாகவும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதை போல ஊரக வளர்ச்சித்துறை நம்முடைய திட்ட அலுவலர்கள் மூலமாக நம்முடைய செயற்பொறியாளர் கடந்த ஒரு வார காலமாக அதை போல நம்முடைய ஏடி பஞ்சாயத்து அவர்களும் சேர்ந்து அங்கே மதுரை மேற்கு ஒன்றியத்தினுடைய ஆணையாளர்களையும் பொறியாளர்களையும் அழைத்தார்கள். அதை போல திருப்பரங்குன்றத்தினுடைய ஆணையாளர்கள் பொறியாளர்களை அழைத்து அங்கே என்னென்ன தேவைகளை என்பதை அறிந்து இன்றைக்கு முதற்கட்டமாக கோயில் பாப்பாவடிக்கு 5 கோடி ரூபாய்க்கான உத்தரவை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் காலம் நம் தளபதியின் காலமாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாம் அளித்திருக்கக்கூடிய இந்த மனுக்களுக்கெல்லாம் உரிய தீர்வாக மக்களுக்கு நன்மை கிடைத்திடும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரும் சார்பாக அமைச்சர் அவர்களையும் மற்றும் நிர்வாகத்தையும் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது.